Hi friends, நம்ம வீட்டோட கோகுலஷ்டமி ப்ரிப்பரேஷன் அண்ட் செலிப்ரேஷன் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காது. ஸோ நான் கோகுலஷ்டமிக்காக வீட்லேயே கண்ணனுக்காக கீ வச்சு ஒரு ரெடிமேடாக பட்டர் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மார்னிங்கே சின்னதாக சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு பசங்களுக்கு எப்போவுமே கண்ணன் வேஷம் போடுவோம் இல்லையா. ஸோ கண்ணன் வேஷம் போடும்போது கையில் மருதாணி இருந்தால் அழகாக இருக்கும் இல்லையா. நான் மருதாணி வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் ரெடிமேடாக வீட்டில் கோன் இருந்தது, வரலட்சுமி நோம்புக்கு கொடுத்த கோன் இருந்தது, அதை வச்சு பசங்களுக்கு அழகாக மருதாணி போட்டு விட்டுட்டு நானும் ஒரு கையில் போட்டுக்கிட்டேன். ஸோ ஈவினிங் ஒரு 5 o'clockலாம் பார்த்தீங்கன்னா வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு குட்டியாக மனை ரெடி பண்ணி கண்ணை உட்கார்றதுக்கு ரெடி பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணனோட படம் இருக்குது, குட்டி புல்லாங்கல் ஊதுற கண்ணனோட சிலையும் இருக்குது. நம்ம அதை வச்சு தான் இன்றைக்கி நல்லா ப்ரே பண்ண போகிறோம். ஸோ கண்ணனோட படத்துக்கு நல்லா பொட்டெல்லாம் வச்சுட்டு நல்லா துளசி மயிலரகு அவருக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு சிம்பிளாக எங்கள் வீட்டோட கண்ணனை அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டோட குட்டி கண்ணன்களை இப்படி தான் டெக்கரேட் பண்ணேன். அவங்களுக்கு அழகாக எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள். குட்டியாக இருக்கும்போது கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ணவே மாட்டாங்க, இங்கிட்ட ஓடிட்டே இருப்பாங்க. பட் இப்போ கொஞ்சம் வளர்ந்தனால அழகாக கோஆப்ரேட் பண்ணனால ஒரு 15 minutesல அவங்களோட மேக்கப் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டை நந்தவனத்தில் வச்சு பசங்களுக்கு சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணிவிட்டு அவங்க கையாலே கண்ணனுக்கு பிரசாதம் படைக்க சொன்னேன். எப்போவுமே பசங்க தான் படைப்பாங்க எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்குமே எங்கள் வீட்டில். ஸோ இந்த கண்ணன் பார்த்திங்கன்னா பிரசாதத்தை கண்ணனுக்கு படைக்க சொன்னால் இந்த குட்டி கண்ணை எடுத்து என்கிட்ட எடுத்துட்டான். ஆனால் வாயில் போடும்போது என்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு அழகாக கொஞ்சம் பாருங்க எப்படிங்க நோ சொல்ல முடியும், அப்படியே வாயில் போட்டு ஓடிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நல்லா வீட்டில் எல்லோரும் சேர்ந்து அப்பா அம்மா வந்திருந்தாங்க, நல்லா ஆரத்தி காட்டி ப்ரேயர் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வருஷங்க ஹஸ்பண்ட் ஊரில் இல்லாமல் நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாமா சிம்பிளாக பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அப்பா அம்மா சடனாக வந்து எப்பயும் பண்ணுறத பசங்களுக்கு பண்ணிடுங்க, ஸ்டாப் பண்ணாத அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு ட்ரெஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ வேஷ்டி பார்த்தீங்கன்னா கண்ணனோட வேஷ்டி வந்து கிழிஞ்சு போச்சு, அதனால் அவங்க அப்பாவோட வேஷ்டியை எடுத்து சடனாக ஒரு ரெடி பண்ணி அவங்களுக்கு கட்டி விட்டு பக்கத்தில் இருக்க இஸ்கான் டெம்பிளுக்கு போயாச்சு. எங்கள் ஏரியாவில் இந்த இஸ்கான் டெம்பிள் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள் தான். வருஷம் கோகுலஷ்டமி இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கும். எல்லா வருஷமுமே ஈவினிங் வந்து பசங்களை இங்கே கூட்டிகிட்டு போவோம், பரதநாட்டியம் ஆடுவாங்க, ஸோ சிறப்பு பூஜையெல்லாம் இருக்கும். இந்த வருஷம் வந்து ஒரு 6 கோவிலோட ஜென்மாஷ்டமி செலிப்ரேஷன் போட்டிருந்தாங்க. அதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.